ஓகே. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். இந்தி மொழியை மத்திய அரசு திணிக்கவே இல்லை. அனாவசியமா இது மத்திய அரசு திணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 22 மொழிகள்ல ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்க அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லல. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா ஹிந்தி படிக்க அவசியம் கிடையாது. 56 மொழிகள் ஹிந்தி காரணமாக அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அமைச்சர். அது ஒரு சரியான தகவல் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அதுல ஒரிசாவை கூட சொல்றாரு. ஒரிய மொழி கூட அழிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருக்கிறாங்க. ஒரிய மொழி இன்னும் அழியல. ஒரிய மொழி இன்னும் பேச்சு வழக்கில் இருக்கிற மொழி தான். எந்த ஒரு மொழியுமே அடுத்த மொழியினால் அழிய போவதில்லை. அதெல்லாம் அந்த காலம். அதாவது போர்ச்சுகீஸு ஸ்பானிஷ் காரங்கள்லாம் இதுல தென் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்க கண்டத்திலையும் அவங்களுடைய ஆதிக்கம் செலுத்திய போது அங்க இருக்கிற சின்ன சின்ன மொழிகள் தான் அழிஞ்சுது. அந்த மொழிகள் அழியறதுக்கு காரணமே அந்த மொழிகளுக்கு பெரும்பாலான மொழிகள் ஒரு டயலெக்டாகவோ, அதாவது போலி அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. அதாவது எழுத்து வடிவம் இல்லாத ஒரு பல மொழிகள் தான் அதான் இருந்தது அங்க அந்த சமயத்துல. நைகர் அப்படிங்கிற நைஜீரியாவுடைய மொழி கூட அப்படிதான் இருந்தது, அந்த காலத்துல இருந்தது. ஸோ அந்த மொழிகள்லாம் சின்ன சின்ன பிரதேசங்கள்ல பேசப்படுகிற எண்ணிக்கை குறைவாக இருக்கிற மக்களிடம் பேசப்படுகிற மொழி அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிரெஞ்சு, அந்த போர்ச்சுகீஸு, அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஆங்கிலம், அந்த மாதிரி அவங்களோட பேசுவதற்கான ஒரு மொழியாக அவர்களுடைய பிரெஞ்சு, போர்ச்சுகீஸ் இங்க கோவால கூட இருந்தது. கோவால கூட போர்ச்சுகீசிய மொழி கொஞ்ச நாளைக்கு இருந்தது, ஆட்சியில இருந்தது. அதே மாதிரி அந்த ஆட்சிகளுக்காக அனுகூலமாக இருக்கிற மொழி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை பார்த்தோம். ஆனா தமிழ் மொழியை ஒரு ஹிந்தி வந்ததுனால அழியும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஒரு சிரிப்பு தான் சார் வருது. ஏன்னு கேட்டா தமிழ் மொழி நான் அந்த மாதிரி அந்த தென் அமெரிக்க அல்லது தென்னாப்பிரிக்க மொழி மாதிரியோ இல்லைன்னா காஷ்மீர் மாதிரியோ பார்சி மாதிரியான மொழியா அப்படின்னு நீங்க பாருங்க. 8 கோடி பேர் பேசக்கூடிய மொழி. வாசுதேவன் சார், நீங்க அந்த கருத்துல ஒரு சின்ன கேள்வி இருக்கு. தமிழ் மொழி அழிந்திராது அப்படின்னு சொல்றீங்க, இந்த மொழிகள் எல்லாம் அப்படின்னு. ஆனா தமிழ் இருக்க இருக்க அது வளர்ந்த மாதிரியே தெரியலையே சார். நிறைய பசங்களுக்கு வளராத காரணம் படிக்க தெரியல, உங்கள்ட்ட ஒரே ஒரு படிக்க தெரியல. நிறைய வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்திருக்கு. அப்படி பாக்குறப்ப நீங்க சொல்றதுக்கு முரணால நடக்குது. முரணே கிடையாது. நான் உங்கள்ட்ட கேக்குறேன், தமிழ் மொழி ஏன் வளரல அப்படின்னா அதுக்கு காரணம் ஏகப்பட்டது இருக்கு. நாம் ஒட்டு மொத்தமாவே 1965 இந்த 2 மொழி கொள்கையை ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அதை தான் நான் காரணமாக சுட்டி காமிப்பேன். ரெண்டாவது, இந்த திராவிட அரசுகள் இந்த 60 ஆண்டு காலத்துல எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. அதாவது தமிழ் மொழி அப்படிங்கிறத ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களே தவிர உண்மையிலேயே தமிழை வளர்ப்பதற்கு யாருமே எதுவுமே பண்ணல. அதாவது 75,000 பேர் மட்டுமே பேசக்கூடிய, ஆனால் இலக்கிய வளம் அதிகமாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு 18 யூனிவர்சிட்டிஸ் நம்ம நாடுல இருக்கு. ஆனா நம்ம 8 கோடி பேர் பேசுற ஒரு மொழிக்கு, தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இருக்கு. அது கூட இவர் ஆரம்பிக்கல. கருணாநிதி அவங்க பரம்பரையில வந்தவங்க எல்லாம் ஆரம்பிக்கல. அது எம்ஜி ராமச்சந்திரன் தஞ்சாவூர்ல அப்போவே ஆரம்பிச்சு வச்சாரு. என்னடா தமிழுக்கு கூட ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா அப்படிங்கிற கொந்தளிச்சு போயிட்டு அவர் ஆரம்பிச்சு வச்சாரு. அவர் தமிழர் அல்ல, அவர் ஒரு மலையாளி அப்படிங்கிறத நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் மொழி உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுல இருக்கிற இலக்கிய செறிவு இருக்கிற ஒரு மொழி. தமிழ்ல இருக்கிற இலக்கிய செறிவு மாதிரி வேற எந்த மொழிக்கும் இங்கிலீஷ்லயே கிடையாது சார். இங்கிலீஷ்ல நீங்க சொன்னா உடனே ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவீங்க, ஜான் மில்டன் சொல்லுவீங்க, வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதான், வேற ஜாஸ்தி இருக்காது. ஆனா தமிழ் நீங்க பாருங்க, சமஸ்கிருதம் வேத மொழி. வாசுதேவன் சார் தொடர்ந்து பேசலாம். வாசுதேவன்